For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். சிறு குறிப்பு எழுதுங்கள். கிராமப்புற பெண்களின் கல்வி பிரச்சினை. கிராமப்புற பெண்களின் கல்வி என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கான ஆணிவேர். ஆனால் இந்தியாவில் நகர்ப்புறங்களை ஒப்பிடும்போது கிராமப்புற பெண்களின் கல்வி விகிதம் இன்னும் பின்தங்கியே உள்ளது. இதற்கான முக்கிய காரணங்கள் மற்றும் தடைகள் கீழே. வறுமை மற்றும் பொருளாதார சுமை. கிராமப்புற குடும்பங்களில் வறுமை காரணமாக பெற்றோர் ஆண் குழந்தைகளின் கல்விக்கு முன்னுரிமை அளிக்கின்றனர். பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்யவும் இளைய சகோதரர்களை பார்த்துக் கொள்ளவும் சிப்லிங் கேர் கால்நடைகளை மேய்க்கவும் பள்ளியிலிருந்து நிறுத்தப்படுகிறார்கள். பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து வசதியின்மை. ஆரம்ப பள்ளிகள் கிராமங்களில் இருந்தாலும் உயர்நிலை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பெரும்பாலும் தொலைதூரத்தில் உள்ளன. போதிய போக்குவரத்து வசதி இல்லாததும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த பெற்றோரின் அச்சமும் சேஃப்டி கன்சர்ன்ஸ் அவர்களை பள்ளியை விட்டு நிற்கச் செய்கின்றன. உள்கட்டமைப்பு குறைபாடுகள். பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கென தனி மற்றும் சுகாதாரமான கழிப்பறை வசதிகள் டாய்லெட்ஸ் இல்லாதது ஒரு மிக முக்கிய காரணமாகும். குறிப்பாக பூப்பெய்திய பிறகு பியூபர்ட்டி சுகாதாரம் மற்றும் தனியுரிமை இல்லாத காரணத்தால் பல பெண் குழந்தைகள் படிப்பை பாதியிலேயே நிறுத்துகின்றனர். இளவயது திருமணம் மற்றும் சமூக மனநிலை. பெண் குழந்தை அடுத்த வீட்டுக்கு செல்ல வேண்டியவள், அவளுக்கு எதற்கு கல்வி என்ற ஆணாதிக்க மனநிலை இன்றும் கிராமங்களில் உள்ளது. விரைவாக திருமணம் செய்து வைப்பதால் அவர்களின் உயர்கல்வி கனவு கலைகிறது. முடிவுரை. கிராமப்புற பெண்ணின் கல்வி என்பது அவளுக்கானது மட்டுமல்ல, அது அவளது குடும்பம் மற்றும் சமூகத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கருவியாகும். பெட்டி பச்சாவோ பெட்டி படாவோ, பெட்டி பச்சாவோ பெட்டி பதாவோ போன்ற திட்டங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்பட்டிருந்தாலும் உள்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்தால் மட்டுமே முழுமையான மாற்றத்தை காண முடியும். ரைட் ஷார்ட் நோட். எஜுகேஷனல் ப்ராப்ளம் ஆஃப் ரூரல் விமென். சிறு குறிப்பு எழுதுங்கள். கிராமப்புற பெண்களின் கல்வி பிரச்சினை. எஜுகேஷனல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல் விமென். Rural women in India face significant challenges in accessing education, which hinders their social and economic empowerment. இந்தியாவில் கிராமப்புற பெண்கள் கல்வியை அணுகுவதில் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கின்றனர். இது அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார அதிகாரமளிப்பை தடுக்கிறது. Limited access to schools. Rural areas often lack schools, particularly for girls, making it difficult for women to access education. பள்ளிகளுக்கான அணுகல் குறைவாக உள்ளது. கிராமப்புறங்களில் பெரும்பாலும் பள்ளிகள் இல்லை, குறிப்பாக பெண்களுக்கான பள்ளிகள் இல்லை. இதனால் பெண்கள் கல்வி பெறுவது கடினம். Poor infrastructure. Schools in rural areas often have poor infrastructure, including inadequate classrooms, toilets, and drinking water facilities. மோசமான உள்கட்டமைப்பு. கிராமப்புறங்களில் உள்ள பள்ளிகளில் பெரும்பாலும் மோசமான உள்கட்டமைப்பு உள்ளது. இதில் போதுமான வகுப்பறைகள், கழிப்பறைகள் மற்றும் குடிநீர் வசதிகள் உள்ளன. Societal attitudes. Societal attitudes and norms often prioritize boys' education over girls', limiting women's access to education. சமூக மனப்பான்மைகள் மற்றும் விதிமுறைகள் பெரும்பாலும் பெண்களை விட ஆண் குழந்தைகளின் கல்விக்கு முன்னுரிமை அளிக்கின்றன. இது பெண்களின் கல்விக்கான அணுகலை கட்டுப்படுத்துகிறது. Economic constraints. Poverty and economic constraints force many rural women to prioritize household responsibilities over education. பொருளாதார கட்டுப்பாடுகள். வறுமை மற்றும் பொருளாதார கட்டுப்பாடுகள் பல கிராமப்புற பெண்களை கல்வியை விட வீட்டு பொறுப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்க கட்டாயப்படுத்துகின்றன. Lack of female teachers. The absence of female teachers in rural schools can make girls feel uncomfortable and affect their learning outcomes. பெண் ஆசிரியர்களின் பற்றாக்குறை. கிராமப்புற பள்ளிகளில் பெண் ஆசிரியர்கள் இல்லாதது பெண்களை சங்கடப்படுத்தவும் அவர்களின் கற்றல் விளைவுகளை பாதிக்கவும் செய்யும். Consequences. Limited opportunities. Limited education restricts rural women's opportunities for social mobility and economic independence. வரையறுக்கப்பட்ட வாய்ப்புகள்.
வரையறுக்கப்பட்ட கல்வி கிராமப்புற பெண்களின் சமூக இயக்கம் மற்றும் பொருளாதார சுதந்திரத்திற்கான வாய்ப்புகளை கட்டுப்படுத்துகிறது. Perpetuation of poverty. Lack of education perpetuates poverty and limits women's ability to contribute to their family's well-being. வறுமை நிலைத்திருப்பது. கல்வியின்மை வறுமையை நிலைநிறுத்துகிறது மற்றும் பெண்கள் தங்கள் குடும்பத்தின் நல்வாழ்வுக்கு பங்களிக்கும் திறனை கட்டுப்படுத்துகிறது. Solutions தீர்வுகள். Increasing access to schools. Improving access to schools and educational infrastructure in rural areas can help increase girls' enrollment and retention. பள்ளிகளுக்கான அணுகலை அதிகரித்தல், கிராமப்புறங்களில் பள்ளிகளுக்கான அணுகலை மேம்படுத்துதல் மற்றும் கல்வி உள்கட்டமைப்பு ஆகியவை பெண்களின் சேர்க்கை மற்றும் தக்கவைப்பை அதிகரிக்க உதவும். Promoting female education. Promoting female education and challenging societal attitudes can help empower rural women. பெண் கல்வியை ஊக்குவித்தல் மற்றும் சமூக மனப்பான்மைகளை சவால் செய்தல் ஆகியவை கிராமப்புற பெண்களை மேம்படுத்த உதவும். Economic support. Providing economic support and incentives can help rural families prioritize girls' education. பொருளாதார ஆதரவு மற்றும் ஊக்கத்தொகைகளை வழங்குவது கிராமப்புற குடும்பங்கள் பெண் கல்விக்கு முன்னுரிமை அளிக்க உதவும். இந்திய பெண்கள் அனைத்து துறைகளிலும் பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளனர். இருப்பினும் இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியுள்ளது. இந்த அறிக்கையின் வெளிச்சத்தில் பெண்களின் கல்வி, குறிப்பாக உயர்கல்வி தொடர்பான பல்வேறு பிரச்சினைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டியதன் அவசியத்தை பற்றி விவாதிக்கவும். இந்திய பெண்கள் இன்று விண்வெளி ஆய்வு முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருகின்றனர். இருப்பினும் புள்ளிவிவரங்களின்படி ஆரம்ப கல்வியுடன் ஒப்பிடும்போது உயர்கல்வியில் பெண்களின் பங்களிப்பு இன்னும் சவாலானதாகவே உள்ளது. இந்த சூழலில் பெண்களின் உயர்கல்வி தொடர்பான பிரச்சினைகளை நாம் ஏன் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது குறித்த விவாதம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கை விகிதம் ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வியில் பெண்களின் சேர்க்கை அதிகரித்திருந்தாலும் உயர்கல்விக்கு வரும்போது அந்த விகிதம் குறைகிறது. இடைநிற்றல் டிராப் அவுட். பள்ளி படிப்பை முடித்தவுடன் பல பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுவது அல்லது வீட்டு வேலைகளில் ஈடுபடுத்தப்படுவது உயர்கல்விக்கான தடையாக உள்ளது. துறை சார்ந்த பாகுபாடு. இன்றும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஸ்டெம் போன்ற துறைகளில் பெண்களின் சேர்க்கை கலை மற்றும் வணிகத் துறைகளை விட குறைவாகவே உள்ளது. இதனை மாற்றியமைக்க வேண்டியது அவசியம். சமூக மற்றும் கலாச்சார தடைகள். பெண்களின் கல்வி என்பது வெறும் வேலைவாய்ப்பிற்காக மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் அறிவுசார் வளர்ச்சிக்கானது என்ற புரிதல் இன்னும் ஆழமாக வேரூன்றவில்லை. பெண் கல்விக்கான முதலீடு. பல குடும்பங்களில் ஆண் குழந்தைகளின் உயர்கல்விக்கு செலவு செய்ய முன்வரும் பெற்றோர்கள் பெண் குழந்தைகளின் கல்விக்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவம் அளிப்பதில்லை. திருமணமே இலக்கு. பட்டம் பெறுவது என்பது திருமண சந்தையில் ஒரு தகுதியாக மட்டுமே பார்க்கப்படுகிறதே தவிர ஒரு பெண்ணின் கனவாகவோ அல்லது தொழில்முறை வளர்ச்சியாகவோ பார்க்கப்படுவதில்லை. உள்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு சிக்கல்கள். உயர்கல்வி நிறுவனங்கள் பெரும்பாலும் கிராமப்புறங்களிலிருந்து தொலைவில் அமைந்துள்ளன. இது பெண்களின் கல்வியை தீர்மானிக்கும் காரணியாக மாறுகிறது. போக்குவரத்து மற்றும் விடுதி. பாதுகாப்பான போக்குவரத்து வசதி அல்லது தரமான பெண்கள் விடுதிகள் இல்லாத காரணத்தினால் பல திறமையான பெண்கள் உயர்கல்வியை தொடர முடியாமல் போகிறது. பணியிட பாதுகாப்பு. உயர்கல்வி பயிலும் இடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தடுக்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும். பொருளாதார தேவைகளும் உதவித்தொகைகளும். வறுமை என்பது பெண்களின் உயர்கல்விக்கு ஒரு பெரும் தடையாக உள்ளது. உதவித்தொகை திட்டங்கள். அரசு வழங்கும் உதவித்தொகைகள் ஸ்காலர்ஷிப்ஸ் முறையாகவும் காலதாமதமின்றியும் மாணவியரைச் சென்றடைய வேண்டும். புதுமை பெண் போன்ற திட்டங்கள் இம்மாற்றத்திற்கு சிறந்த உதாரணமாக திகழ்கின்றன. வேலைவாய்ப்பு உறுதி. உயர்கல்வி கற்ற பெண்களுக்கு உரிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பதை உறுதி செய்தால் மட்டுமே பெற்றோர்கள் தங்களது பெண் குழந்தைகளை உயர்கல்விக்கு அனுப்ப ஊக்கமடைவார்கள். உயர்கல்வி மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டியதன் அவசியம். பெண்களின் உயர்கல்வி என்பது வெறும் ஒரு தனிநபர் முன்னேற்றம் அல்ல, அது ஒரு தலைமுறை மாற்றமாகும்.
சமூக ஆரோக்கியம். படித்த பெண்கள் தங்களது குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்கிறார்கள். இன்டர்ஜெனரேஷனல் இம்பாக்ட். பொருளாதார பங்களிப்பு. இந்தியாவின் $5 டிரில்லியன் பொருளாதார இலக்கை அடைய வேண்டுமானால் உயர்கல்வி பெற்ற பெண்களின் பங்களிப்பு இன்றி அது சாத்தியமில்லை. முடிவுரை. இந்திய பெண்கள் பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளனர் என்பது உண்மைதான், ஆனால் அந்த முன்னேற்றம் ஒரு சில நகர்ப்புற பெண்களுக்கு மட்டுமானதாக இருக்கக்கூடாது. உயர்கல்வித் துறையில் உள்ள கட்டமைப்பு மற்றும் சமூகச் சிக்கல்களை களைவதன் மூலம் மட்டுமே இந்தியாவின் ஒவ்வொரு பெண்ணும் தனது முழு திறமையையும் வெளிப்படுத்த முடியும். Indian women have taken a great stride in all fields of activity, yet a lot remains to be achieved. In the light of the statement discuss the need to relook into various issues related to women's education, especially higher education. இந்திய பெண்கள் அனைத்து துறைகளிலும் பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளனர், இருப்பினும் இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியுள்ளது. இந்த அறிக்கையின் வெளிச்சத்தில் பெண்களின் கல்வி, குறிப்பாக உயர்கல்வி தொடர்பான பல்வேறு பிரச்சினைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டியதன் அவசியத்தை பற்றி விவாதிக்கவும். Indian women have made significant progress in various fields, but despite this, there are still several challenges that need to be addressed, particularly in the realm of women's education, especially higher education. இந்திய பெண்கள் பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளனர், ஆனால் இதுபோன்ற போதிலும் குறிப்பாக பெண் கல்வித்துறையில், குறிப்பாக உயர்கல்வியில் இன்னும் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. Challenges in women's higher education. பெண்கள் உயர்கல்வியில் உள்ள சவால்கள். Access and enrollment. Women face barriers in accessing higher education, including limited availability of educational institutions, lack of infrastructure, and financial constraints. அணுகல் மற்றும் சேர்க்கை. உயர்கல்வியை அணுகுவதில் பெண்கள் தடைகளை எதிர்கொள்கின்றனர், இதில் கல்வி நிறுவனங்களின் வரம்புக்குட்பட்ட கிடைக்கும் தன்மை, உள்கட்டமைப்பு இல்லாமை மற்றும் நிதி கட்டுப்பாடுகள் ஆகியவை அடங்கும். Gender stereotypes. Societal expectations and stereotypes often discourage women from pursuing certain fields of study or careers, limiting their potential. பாலின ஸ்டீரியோடைப்கள். சமூக எதிர்பார்ப்புகள் மற்றும் ஸ்டீரியோடைப்கள் பெரும்பாலும் பெண்கள் சில படிப்பு அல்லது தொழில்துறைகளை தொடர ஊக்கப்படுத்துவதில்லை, அவர்களின் திறனை கட்டுப்படுத்துகின்றன. Safety and security. Women's safety and security on campus and in public spaces remain a concern, affecting their ability to pursue higher education. பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு. வளாகங்களிலும் பொது இடங்களிலும் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஒரு கவலையாகவே உள்ளது, இது உயர்கல்வியை தொடரும் அவர்களின் திறனை பாதிக்கிறது. Lack of role models. The scarcity of female role models in academia and leadership positions can make it difficult for women to envision themselves in these roles. முன்மாதிரிகள் இல்லாமை. கல்வி மற்றும் தலைமை பதவிகளில் பெண் முன்மாதிரிகளின் பற்றாக்குறை இந்த பாத்திரங்களில் பெண்கள் தங்களை கற்பனை செய்து கொள்வதை கடினமாக்கும். Need to rethink women's higher education. பெண்களின் உயர்கல்வியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். Promoting STEM education. Encouraging women to pursue STEM fields can help bridge the gender gap in these areas and provide better career opportunities. STEM கல்வியை ஊக்குவித்தல். STEM துறைகளில் பெண்கள் ஈடுபட ஊக்குவிப்பது இந்த பகுதிகளில் பாலின இடைவெளியை குறைக்கவும் சிறந்த தொழில் வாய்ப்புகளை வழங்கவும் உதவும். Scholarships and financial support. Providing scholarships and financial support can help alleviate the financial burden on women pursuing higher education. உதவித்தொகைகள் மற்றும் நிதி உதவி. உதவித்தொகைகள் மற்றும் நிதி உதவி வழங்குவது உயர்கல்வியை தொடரும் பெண்கள் மீதான நிதிச் சுமையை குறைக்க உதவும். Mentorship programs. Establishing mentorship programs can help women navigate their academic and professional journeys. வழிகாட்டுதல் திட்டங்கள். வழிகாட்டுதல் திட்டங்களை நிறுவுவது பெண்கள் தங்கள் கல்வி மற்றும் தொழில்முறை பயணங்களை தொடர உதவும். Campus safety. Ensuring campus safety and security is crucial for women's participation in higher education. வளாக பாதுகாப்பு. உயர்கல்வியில் பெண்கள் பங்கேற்பதற்கு வளாக பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வது மிக முக்கியம்.
பெனிஃபிட்ஸ் ஆஃப் empowering women through education. கல்வி மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் நன்மைகள். Economic empowerment. Education can lead to better job opportunities and economic independence for women. பொருளாதார அதிகாரம். கல்வி பெண்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்புகளையும் பொருளாதார சுதந்திரத்தையும் ஏற்படுத்தும். Social empowerment. Education can help women make informed decisions about their lives and participate in decision-making processes. சமூக அதிகாரம். பெண்கள் தங்கள் வாழ்க்கையை பற்றி தகவலறிந்த முடிவுகளை எடுக்கவும் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் பங்கேற்கவும் கல்வி உதவும். Health and well-being. Education can lead to better health outcomes and well-being for women and their families. சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு. கல்வி பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு சிறந்த சுகாதார விளைவுகள் மற்றும் நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும். By addressing these challenges and promoting women's higher education, India can unlock the potential of its women and contribute to the country's economic and social development. இந்த சவால்களை எதிர்கொள்வதன் மூலமும் பெண்களின் உயர்கல்வியை ஊக்குவிப்பதன் மூலமும் இந்தியா தனது பெண்களின் திறனை வெளிப்படுத்தி நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்கு பங்களிக்க முடியும். சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு அறிவியல் மற்றும் பயன்பாட்டு தொழில்நுட்பங்களில் அதிக பெண்களைச் சேர்ப்பது மிகவும் முக்கியமானது. விவாதிக்கவும். சமூகத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கு அறிவியல் சயின்ஸ் மற்றும் பயன்பாட்டு தொழில்நுட்பங்களில் அப்ளைட் டெக்னாலஜி பெண்களின் பங்களிப்பு இன்றியமையாதது. இது வெறும் பாலினச் சமத்துவம் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, இது ஒரு நாட்டின் கண்டுபிடிப்பு திறன் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் இயந்திரமாகும். இதன் முக்கியத்துவத்தை பின்வரும் தலைப்புகளில் விவாதிக்கலாம். பன்முகத்தன்மை மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள். டைவர்சிட்டி இன்னோவேஷன். அறிவியல் என்பது பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் ஒரு துறையாகும். இதில் வெவ்வேறு கோணங்களில் சிந்திக்கும் மனிதர்கள் தேவை. பெண்களின் தனித்துவமான பார்வை. மருத்துவ ஆய்வுகள் முதல் மென்பொருள் உருவாக்கம் வரை ஆண்களின் தேவைகளை மட்டும் கருத்தில் கொண்டு பல கண்டுபிடிப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. கார் விபத்து சோதனைகளில் பயன்படுத்தப்படும் பொம்மைகள் பெரும்பாலும் ஆண்களின் உடல் அமைப்பைக் கொண்டே வடிவமைக்கப்பட்டன. பெண்கள் இத்துறையில் வரும்போது மக்கள் தொகையில் பாதியாக இருக்கும் பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் தேவைகளுக்கான தீர்வுகள் துல்லியமாக அமையும். குழுப்பணி. அறிவியல் ஆய்வகங்களில் பாலின பன்முகத்தன்மை இருக்கும்போது அங்கு ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் சிறந்த முடிவுகளும் எடுக்கப்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. பொருளாதார வளர்ச்சி. எக்கனாமிக் growth. தொழில்நுட்பத்துறை. ஸ்டெம் சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் தான் உலகின் அதிக வருமானம் தரும் துறையாக உள்ளது. மனித வளத்தை பயன்படுத்துதல். ஒரு நாடு தனது மக்கள் தொகையில் பாதியாக இருக்கும் பெண்களை அறிவியல் துறையில் பயன்படுத்தாமல் விடுவது தனது பாதியளவு திறமையை முடக்கி வைப்பதற்கு சமம். வேலைவாய்ப்பு மற்றும் ஜிடிபி. அதிக பெண்கள் தொழில்நுட்பத் துறையில் ஈடுபடும்போது குடும்ப வருமானம் அதிகரிப்பதோடு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி கணிசமாக உயரும். சமூக பிரச்சினைகளுக்கான தொழில்நுட்ப தீர்வுகள். சமூகத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் அன்றாட பிரச்சினைகளை தீர்க்க தொழில்நுட்பத்தை அவர்கள் கையில் எடுப்பது அவசியம். பெண் கல்வி மற்றும் பாதுகாப்பு. பாதுகாப்பு செயலிகள். சேஃப்டி ஆப்ஸ். கல்விக்கான மென்பொருட்கள் மற்றும் சுகாதார தொழில்நுட்பங்களில் ஹெல்த் டெக் பெண்கள் ஈடுபடும்போது அவை அதிக பயனுள்ளவையாக அமைகின்றன. காலநிலை மாற்றம். இயற்கை வளங்களை பாதுகாப்பதிலும் நீடித்த நிலையான தொழில்நுட்பங்களை சஸ்டெய்னபிள் டெக்னாலஜி உருவாக்குவதிலும் பெண்களின் பங்களிப்பு உலகளவில் பாராட்டப்பட்டு வருகிறது. முன்மாதிரிகள் மற்றும் சமூக மாற்றம். ரோல் மாடல்ஸ். சோஷியல் சேஞ்ச். அறிவியல் துறையில் ஒரு பெண் சாதிக்கும் போது அது அந்தச் சமூகத்தின் மனநிலையையே மாற்றுகிறது. தடைகளை உடைத்தல். மேரி கியூரி அல்லது டெஸ்ஸி தாமஸ் இந்தியாவின் ஏவுகணை மங்கை போன்றவர்கள் உருவாகும்போது அறிவியல் ஆண்களுக்கானது என்ற பிம்பம் உடைகிறது. அடுத்த தலைமுறை அறிவியல் துறையில் இருக்கும் பெண்கள்
பல பெண் குழந்தைகளை இத்துறையை தேர்ந்தெடுக்க தூண்டும் தூதுவர்களாக மாறுகிறார்கள். முடிவுரை: அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என்பது மனிதகுலத்தின் எதிர்காலம். அந்த எதிர்காலத்தை வடிவமைப்பதில் பெண்களின் கைகள் சேராமல் போனால் அது ஒரு முழுமையற்ற வளர்ச்சியாகவே இருக்கும். எனவே ஆய்வகங்கள் முதல் விண்வெளி வரை பெண்களின் பங்களிப்பை அதிகரிப்பது சமூகத்தின் அறிவுசார் புரட்சிக்கு அடித்தளமாகும். Including more women in science and applied technologies is critical for the advancement of society. Discuss. சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு அறிவியல் மற்றும் பயன்பாட்டு தொழில்நுட்பங்களில் அதிக பெண்களைச் சேர்ப்பது மிகவும் முக்கியமானது. விவாதிக்கவும். Including more women in science and applied technologies is crucial for the advancement of society. அறிவியல் மற்றும் பயன்பாட்டு தொழில்நுட்பங்களில் அதிக பெண்களைச் சேர்ப்பது சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கியமானது. Benefits of women s participation. பெண்கள் பங்கேற்பின் நன்மைகள். Diverse perspectives. Women bring unique perspectives and approaches to scientific problem solving, leading to more innovative and effective solutions. பல்வேறு கண்ணோட்டங்கள். அறிவியல் சிக்கல் தீர்க்கும் தனித்துவமான கண்ணோட்டங்களையும் அணுகுமுறைகளையும் பெண்கள் கொண்டு வருகிறார்கள். இது மிகவும் புதுமையான மற்றும் பயனுள்ள தீர்வுகளுக்கு வழிவகுக்கிறது. Talent pool. Encouraging women to pursue careers in science and technology taps into a vast talent pool, driving progress and competitiveness. திறமைக்குழு. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பெண்களை தொழில் செய்ய ஊக்குவிப்பது ஒரு பரந்த திறமைக்குழுவை பயன்படுத்தி முன்னேற்றத்தையும் போட்டித்தன்மையையும் தூண்டுகிறது. Breaking stereotypes. Promoting women's participation in STEM fields helps break down gender stereotypes and challenges societal norms. ஒரே மாதிரியான கருத்துக்களை உடைத்தல். STEM துறைகளில் பெண்களின் பங்கேற்பை ஊக்குவிப்பது பாலின ஸ்டீரியோடைப்களை உடைத்து சமூக விதிமுறைகளை சவால் செய்ய உதவுகிறது. Role models. Women in science and technology can serve as role models, inspiring future generations of girls and women to pursue careers in these fields. முன்மாதிரிகள். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பெண்கள் முன்மாதிரிகளாகச் செயல்பட முடியும். எதிர்கால தலைமுறை பெண்கள் மற்றும் பெண்கள் இந்த துறைகளில் தொழில் செய்ய ஊக்கமளிக்க முடியும். Challenges and barriers. சவால்கள் மற்றும் தடைகள். Gender bias. Women often face bias and discrimination in STEM fields, affecting their career advancement and opportunities. பாலின சார்பு. பெண்கள் பெரும்பாலும் STEM துறைகளில் சார்பு மற்றும் பாகுபாட்டை எதிர்கொள்கின்றனர். இது அவர்களின் தொழில் முன்னேற்றத்தையும் வாய்ப்புகளையும் பாதிக்கிறது. Lack of representation. The underrepresentation of women in STEM fields can make it difficult for them to find mentors and role models. பிரதிநிதித்துவம் இல்லாதது. STEM துறைகளில் பெண்களின் குறைவான பிரதிநிதித்துவம் அவர்களுக்கு வழிகாட்டிகளையும் முன்மாதிரிகளையும் கண்டுபிடிப்பதை கடினமாக்கும். Societal expectations. Societal expectations and stereotypes can discourage women from pursuing careers in science and technology. சமூக எதிர்பார்ப்புகள். சமூக எதிர்பார்ப்புகள் மற்றும் ஒரே மாதிரியான கருத்துக்கள் பெண்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் தொழில்களை தொடர்வதை ஊக்கப்படுத்தலாம். Strategies for inclusion. உள்ளடக்கத்திற்கான உத்திகள். Education and outreach. Encourage girls and women to pursue STEM education and careers through outreach programs and initiatives. கல்வி மற்றும் சமூக தொடர்பு. சமூக தொடர்பு திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகள் மூலம் STEM கல்வி மற்றும் தொழில் வாழ்க்கையை தொடர பெண்களையும் ஊக்குவிக்கவும். Mentorship and support. Provide mentorship and support to women in STEM fields, helping them navigate their careers and overcome challenges. வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவு. STEM துறைகளில் பெண்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை வழங்குதல் அவர்களின் தொழில் வாழ்க்கையை வழிநடத்தவும் சவால்களை சமாளிக்கவும் உதவுதல். Inclusive workplaces. Foster inclusive workplaces that value diversity and promote equal opportunities for women in science and technology. உள்ளடக்கிய பணியிடங்கள். பன்முகத்தன்மையை மதிக்கும் மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பெண்களுக்கு சம வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் உள்ளடக்கிய பணியிடங்களை வளர்ப்பது. Policy and advocacy. Implement policies and advocate for initiatives that support women's participation in STEM fields. கொள்கை மற்றும் ஆதரவு.
ஸ்டெம் துறைகளில் பெண்களின் பங்களிப்பை ஆதரிக்கும் கொள்கைகளை செயல்படுத்துதல் மற்றும் முன்முயற்சிகளுக்கு ஆதரவளித்தல். By promoting women's participation in science and applied technologies, we can drive innovation, progress, and societal advancement. அறிவியல் மற்றும் பயன்பாட்டு தொழில்நுட்பங்களில் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிப்பதன் மூலம் புதுமை, முன்னேற்றம் மற்றும் சமூக முன்னேற்றத்தை நாம் ஊக்குவிக்க முடியும். சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவில் பெண்கள் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கினாலும் பெண்கள் மற்றும் பெண்ணிய இயக்கம் மீதான சமூக அணுகுமுறை ஆணாதிக்கமாகவே இருந்து வருகிறது. பெண்கள் கல்வி மற்றும் பெண்கள் அதிகாரமளிப்பு திட்டங்களைத் தவிர இந்த சூழலை மாற்ற என்ன தலையீடுகள் உதவும்? சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவில் பெண்கள் விண்வெளி முதல் விளையாட்டு வரை அனைத்து துறைகளிலும் தடம் பதித்துள்ளனர். இருப்பினும் நீங்கள் குறிப்பிட்டது போல சமூகத்தின் ஆழ்மனதில் உள்ள ஆணாதிக்க கட்டமைப்பு இன்னும் மாறவில்லை. கல்வி மற்றும் பொருளாதார அதிகாரமளிப்பு எம்பவர்மெண்ட் என்பது பெண்களுக்கு பலத்தை தருகிறதே தவிர சமூகத்தின் பார்வையை மாற்ற அது மட்டுமே போதுமானதல்ல. இந்த சூழலை மாற்ற தேவையான ஆழமான சமூக மற்றும் கலாச்சார தலையீடுகள் இதோ. ஆண்களையும் சிறுவர்களையும் மையப்படுத்திய தலையீடுகள். பெண்ணியம் என்பது பெண்களுக்கானது மட்டுமல்ல, அது ஆண்களையும் உள்ளடக்கியது என்ற புரிதலை உருவாக்க வேண்டும். ஆண்மை குறித்த மறுவரையறை, ஆண்கள் அழுவது பலவீனம், ஆண்கள் வீட்டு வேலை செய்யக்கூடாது போன்ற காலாவதியான சிந்தனைகளை மாற்றி உணர்வுபூர்வமான மற்றும் பொறுப்புள்ள ஆண்மையை பாசிட்டிவ் மாஸ்குலினிட்டி வளர்க்கும் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். ஆண்கள் கூட்டாளிகளாக ஹீஃபஷி பெண்களின் உரிமை போராட்டங்களில் ஆண்களையும் ஒரு பங்காளிகளாக இணைத்து ஆணாதிக்கம் ஆண்களையும் எவ்வாறு பாதிக்கிறது, உதாரணமாக குடும்ப பாரத்தை மட்டும் சுமப்பது, உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாமை என்பதை உணரச் செய்ய வேண்டும். ஊடகங்கள் மற்றும் கலாச்சார சீர்திருத்தம், திரைப்படங்களும் விளம்பரங்களும் சமூக மனநிலையை வடிவமைப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. திரைப்படங்களில் பாலின உணர்திறன், பெண்களை வெறும் காதல் பொருளாகவோ அல்லது தியாகச் சுடராகவோ காட்டாமல் சுயமாக முடிவெடுக்கும் மனிதர்களாக காட்டும் படைப்புகளை ஊக்கப்படுத்த வேண்டும். விளம்பரங்களில் மாற்றம், வீட்டு உபயோகப் பொருட்களை பெண்களுக்கானதாக மட்டும் காட்டாமல் ஆண்கள் வீட்டு வேலைகளைச் செய்வதை தடையின்றி சித்தரிக்க வேண்டும். பராமரிப்பு பொருளாதாரத்தை அங்கீகரித்தல் கேர் எக்கானமி, பெண்கள் வீட்டில் செய்யும் ஊதியமில்லாத வேலைகளை சமூகம் ஒரு வேலையாகவே கருதுவதில்லை. வீட்டு வேலைகளின் பகிர்வு, வீட்டு வேலை என்பது பெண்களின் கடமை என்ற நிலையை மாற்றி அது ஒரு கூட்டுப் பொறுப்பு என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அரசின் அங்கீகாரம், பெண்களின் வீட்டு வேலைகளின் மதிப்பை நாட்டின் ஜிடிபி கணக்கிடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது சமூக பார்வையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அரசியல் மற்றும் தலைமை பண்புகளில் மாற்றங்கள். வெறும் இட ஒதுக்கீடு மட்டும் போதாது, அதிகார பகிர்வில் மாற்றம் தேவை. கட்சி மட்டத்திலான பிரதிநிதித்துவம், பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதோடு அரசியல் கட்சிகளுக்குள் பெண்களுக்கு முக்கிய முடிவெடுக்கும் பதவிகளை வழங்க வேண்டும். பெண் தலைவர்களை கொண்டாடுதல், சமூக மாற்றத்திற்காக போராடிய பெண் போராளிகள் மற்றும் சாதனையாளர்களின் கதைகளை பாடப்புத்தகங்களில் ஒரு பெண் சாதனையாளர் என்ற கோணத்தை தாண்டி ஒரு தலைவர் என்ற கோணத்தில் அழுத்தமாக பதிய வைக்க வேண்டும். மத மற்றும் கலாச்சார மறுவாசிப்பு. மதம் மற்றும் கலாச்சாரம் பெரும்பாலும் ஆணாதிக்கத்தை நியாயப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றன. சமத்துவ பார்வை, மத நூல்களில் உள்ள பாலினச் சமத்துவ கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி பெண்களுக்கு எதிரான பிற்போக்குத்தனமான சடங்குகளை மத தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மூலம் கேள்விக்குள்ளாக்க வேண்டும். சமூகச் சடங்குகள், பெண் குழந்தை பிறப்பை கொண்டாடுவது முதல் திருமணச் சடங்குகளில் நிலவும் பெண்ணடிமைத்தனமான நடைமுறைகளை, உதாரணமாக கன்னிகா தானம் போன்ற சில சடங்குகளின் தாத்பரியம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். சுருக்கமாக, பெண்கள் முன்னேற தேவையான ஏணிகளை கல்வி, வேலை நாம் வழங்கிவிட்டோம். ஆனால் அந்த ஏணிகளை தாங்கி நிற்கும் தரை சமூகம் இன்னும் சமமாகவில்லை. இந்த தரையை சமப்படுத்த வேண்டுமானால் ஆண்களின் மனநிலை மாற்றம் மற்றும் கலாச்சார விழுமியங்களில் ஆழமான சீர்திருத்தம் அவசியம்.
Though women in post-independent India have excelled in various fields, the social attitude towards women and feminist movement has been patriarchal. Apart from women education and women empowerment schemes, what interventions can help change this milieu? சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவில் பெண்கள் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கினாலும் பெண்கள் மற்றும் பெண்ணிய இயக்கம் மீதான சமூக அணுகுமுறை ஆணாதிக்கமாகவே இருந்து வருகிறது. பெண்கள் கல்வி மற்றும் பெண்கள் அதிகாரமளிப்பு திட்டங்களை தவிர இந்த சூழலை மாற்ற என்ன தலையீடுகள் உதவும்? Changing the patriarchal social attitude towards women requires a multifaceted approach that goes beyond education and empowerment schemes. பெண்கள் மீதான ஆணாதிக்க சமூக அணுகுமுறையை மாற்றுவதற்கு கல்வி மற்றும் அதிகாரமளித்தல் திட்டங்களுக்கு அப்பாற்பட்ட பன்முக அணுகுமுறை தேவைப்படுகிறது. கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அண்ட் அவேர்னஸ் சமூக ஈடுபாடு மற்றும் விழிப்புணர்வு sensitization programs, organize community-based sensitization programs to raise awareness about gender equality, women's rights, and the importance of women's empowerment. உணர்திறன் திட்டங்கள், பாலின சமத்துவம், பெண்கள் உரிமைகள் மற்றும் பெண்கள் அதிகாரமளிப்பின் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த சமூக அடிப்படையிலான உணர்திறன் திட்டங்களை ஏற்பாடு செய்யுங்கள். men's engagement, engage men and boys in the conversation about gender equality, encouraging them to become allies and advocates for women's rights. ஆண்களின் ஈடுபாடு, பாலின சமத்துவம் பற்றிய உரையாடலில் ஆண்களையும் சிறுவர்களையும் ஈடுபடுத்துங்கள், அவர்களை கூட்டாளிகளாகவும் பெண்களின் உரிமைகளுக்கான ஆதரவாளர்களாகவும் மாற ஊக்குவிக்கவும். மீடியா அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஊடகம் மற்றும் பிரதிநிதித்துவம் பாசிட்டிவ் ரெப்ரசன்டேஷன், promote positive representation of women in media, highlighting their achievements and contributions to society. நேர்மறை பிரதிநிதித்துவம், ஊடகங்களில் பெண்களின் நேர்மறையான பிரதிநிதித்துவத்தை ஊக்குவித்தல், அவர்களின் சாதனைகள் மற்றும் சமூகத்திற்கான பங்களிப்புகளை எடுத்துக்காட்டுதல். media literacy, encourage critical thinking and media literacy among audiences to challenge patriarchal stereotypes and biases. ஊடக எழுத்தறிவு, ஆணாதிக்க ஸ்டீரியோடைப்கள் மற்றும் சார்புகளை சவால் செய்ய பார்வையாளர்களிடையே விமர்சன சிந்தனை மற்றும் ஊடக எழுத்தறிவை ஊக்குவிக்கவும். Media and technology, digital platforms. Leverage digital platforms to promote women's empowerment, provide access to information, and amplify women's voices. டிஜிட்டல் தளங்கள், பெண்களின் அதிகாரமளிப்பை ஊக்குவிக்கவும் தகவல்களை அணுகவும் பெண்களின் குரல்களை பெருக்கவும் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்துங்கள். Social media campaigns. Utilize social media campaigns to raise awareness about women's rights, challenge patriarchal stereotypes, and promote gender equality. சமூக ஊடக பிரச்சாரங்கள், பெண்களின் உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஆணாதிக்க ஸ்டீரியோடைப்களை சவால் செய்யவும் பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்கவும் சமூக ஊடக பிரச்சாரங்களை பயன்படுத்துங்கள். பாலிசி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கொள்கை மற்றும் சட்டமன்ற சீர்திருத்தங்கள். strengthening laws. Strengthen laws and policies that protect women's education, such as laws against domestic violence, harassment, and discrimination. சட்டங்களை வலுப்படுத்துதல், குடும்ப வன்முறை, துன்புறுத்தல் மற்றும் பாகுபாடுகளுக்கு எதிரான சட்டங்கள் போன்ற பெண்களின் கல்வியை பாதுகாக்கும் சட்டங்கள் மற்றும் கொள்கைகளை வலுப்படுத்துதல். Implementation and enforcement. Ensure effective implementation and enforcement of these laws, holding perpetrators accountable for their actions. அமுலாக்கம் மற்றும் அமலாக்கம். இந்த சட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதையும் அமலாக்குவதையும் உறுதி செய்து குற்றவாளிகளை அவர்களின் செயல்களுக்கு பொறுப்பேற்கச் செய்யுங்கள். எஜுகேஷன் அண்ட் கரிக்குலம். கல்வி மற்றும் பாடத்திட்டம். இன்க்ளூசிவ் கரிக்குலம். Develop an inclusive curriculum that promotes gender equality, challenges patriarchal stereotypes, and highlights women's contributions to society. உள்ளடக்கிய பாடத்திட்டம், பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்கும் ஆணாதிக்க ஸ்டீரியோடைப்களை சவால் செய்யும் மற்றும் சமூகத்திற்கு பெண்களின் பங்களிப்புகளை எடுத்துக்காட்டும் உள்ளடக்கிய பாடத்திட்டத்தை உருவாக்குங்கள். Critical thinking. Encourage critical thinking and analysis of gender roles and stereotypes in education, promoting a more nuanced understanding of gender equality. விமர்சன சிந்தனை,
பாலின சமத்துவம் குறித்த நுணுக்கமான புரிதலை ஊக்குவிக்கும் வகையில் கல்வியில் பாலின பாத்திரங்கள் மற்றும் ஸ்டீரியோடைப்கள் பற்றிய விமர்சன சிந்தனை மற்றும் பகுப்பாய்வை ஊக்குவிக்கவும். Community-led initiatives சமூகம் தலைமையிலான முயற்சிகள் women-s organizations support and amplify the work of women-s organizations, which are often at the forefront of promoting women-s rights and empowerment. பெண்கள் அமைப்புகள் பெரும்பாலும் பெண்களின் உரிமைகள் மற்றும் அதிகாரமளிப்பை மேம்படுத்துவதில் முன்னணியில் இருக்கும் பெண்கள் அமைப்புகளின் பணிகளை ஆதரித்து பெருக்கவும். Community-based initiatives encourage community-based initiatives that promote women-s empowerment, such as women-s cooperatives, self-help groups, and community-led projects. சமூகம் சார்ந்த முயற்சிகள் பெண்கள் கூட்டுறவு சங்கங்கள், சுயோதவிக் குழுக்கள் மற்றும் சமூகம் தலைமையிலான திட்டங்கள் போன்ற பெண்களின் அதிகாரமளிப்பை ஊக்குவிக்கும் சமூகம் சார்ந்த முயற்சிகளை ஊக்குவிக்கவும். By implementing these interventions, we can work towards creating a more equitable and just society that values and empowers women. இந்த தலையீடுகளை செயல்படுத்துவதன் மூலம் பெண்களை மதிக்கும் மற்றும் அதிகாரம் அளிக்கும் மிகவும் சமமான மற்றும் நீதியான சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் பணியாற்ற முடியும். For join our free courses, எங்கள் இலவச படிப்புகளில் சேர contact 7871461001. WhatsApp only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.